பார்த்துட்டு இருந்தோம் நானும் சுந்தர் சார். இது வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் எல்லாம் சிரித்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு சந்தானமோட காமெடி ஆகட்டும், அந்த ராஜேந்திரன் மனோபாலா சாரோட காமெடி ஆகட்டும், நீங்கள் சிரிச்சது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணோன்ட்டு. கோயில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறது வந்து கோயிலுக்கு போனால் ஒரு தெய்வம் தான் பார்க்க முடியும். ஆனால் திரையரங்கத்துக்கு வந்தால் எத்தனை தெய்வம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயபரிச்சை பண்ணேன் இந்த படத்தில். எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டு வந்து விஜய் ஆண்டனியும் சுந்தர் சாரும் வந்து முடிவு பண்ணாங்க, இந்த பாட்டுக்கு வந்து ஒரு சிங்கர் வேணும், ஆனால் வந்து ரெகுலர் சிங்கராக இருக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமான சிங்கராக இருக்கணும். அவன் இனிமே வந்து இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் இனிமே பாடவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பாடகர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஆதரிக்கும் போது எனக்கு பெஸ்ட் ஆக்டர் 2025 வருதோ இல்லையோ, பெஸ்ட் சிங்கர் வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கொடுத்து, இதுல வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ பட்டியலில் வந்து சிட்ஸு ஸ்ரீராமு, ஹரியரனு, உன்னி கிருஷ்ணனு, விஷால் கிருஷ்ணா அப்படின்னு வரும்போது பெஸ்ட் சிங்கர் விஷால் கிருஷ்ணான்னு சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ ஒரு ஃபன்னுக்காக இந்த பாட்டு பாடினேன். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கிட்ட வந்த எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு, லேடிஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நான் சூப்பருங்க. நான் தான் சொல்றேன்னு, இப்போ இந்த நண்டு சிண்டுகள்லாம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். 3 மாசம் வரமாட்டேன், 6 மாசம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து சைக்கிள்ல வரலான்னு இருந்தேன். சரி, எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகல, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை.